பணத்தை கொடுங்க. நீ முதல்ல செயினை காட்டு, அப்பதான் பணத்தை தர முடியும். இந்த டிசைன் அதுதானு தெரியணும்ல. மச்சி, என்னடா முதல்ல செயினை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கிறாரு. என்ன பண்ணிட்டோம்? காட்டு. பார்த்துட்டல, நீ கேட்ட டிசைன் இதுதானே? ம், ஆமா. ஆனா இது ஒரிஜினல் தான் எப்படி நம்புறது? பணத்தை கொடுத்துட்டு நகையை வாங்கி செக் பண்ணிக்க. இதை செக் பண்ணாம எப்படி பணம் தர முடியும்? ஏய், என்னடா ஆச்சு? நகையை கையில் வாங்கி ஒரிஜினல் தானான்னு பார்த்துட்டு அப்புறம் தருவாராம். கொடுத்து தொலை. எடுத்து பார்த்துக்கோ. சார் போங்க சார், போய் பிடிங்க சார். வாங்க. டேய் 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 டேய், டேய் போலீஸ்டா. போலீஸ் எடுத்துட்டு வந்துடா. ஏய். ஏய் போடாத. போடாத என்னடா? ஏய் ஆட்டோ எடு, ஆட்டோ எடு. ஏய் போடாத. ஏய் கான்ஸ்டபிள், வேகமா கேட்ச் பண்ணுங்க. என்னடா? வாடா வாடா வாடா, சீக்கிரம் வாடா. ஏய் திரும்ப திரும்ப திரும்ப. ஏய் போலீஸ் இப்படிக்கு வந்துச்சு. நான் தான் வர சொன்னேன். ராங். ஆனந்தி, ஏய் எவனா அசஞ்சிங்க அறுத்துருவேன். போங்கடா இங்க. ஏய் அவன் எதுவும் பண்ணாத. அப்ப பின்னாடி போடா. போ பின்னாடி போ, எல்லாம் அறுத்துருவேன். டேய் தப்புக்கு மேல தப்பு பண்ற. யாராவது கிட்ட வந்தீங்க இவ உயிரோட இருக்க மாட்டான். டேய் வேணா, மரியாதை எல்லாரும் பின்னாடி போயிடுங்க. டேய் என்னடா? டேய் 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 ஊல நான் கேள. சீக்கிரம் அந்த பொண்ணு விடுறா. வந்து டேய் போட்டு போயிட்டே இருப்பேன். ஓடி டேய் விடுடா. ஓடி உள்ள. ஏய் ஆட்டோ வர. ஐயோ ஆனந்தி, ஆனந்தி போடா. ஏய் ஏய் இல்லங்க ஏய் அந்த பொண்ணு விடுறா. ஏய் ஆசி ஜீப் எடுத்து வா. போ போ போ, சீக்கிரம் போடா. வா வா வா, சீக்கிரம் வா. வேகமா வா. சீக்கிரம் ஏறுங்க. யோ அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணு. குயிக் ஃபாஸ்ட். ஏய் போ. மூடுங்கடா. அடா ஆனந்தி. ஓடி. ஏய் ஏறடா. விடுடா. விடு. ஏய் சீக்கிரம் வாடா. கட்டடா. விடு. கட்டு. நல்லா டைட்டா கட்டு. ஏய் அமைதியா இரு.
நான் கழுத்தை அறுத்துருவேன். அன்னைக்கு அந்த அம்மாவை ஆட்டோல போக சொன்னது நீ தானே? பழைய நகையை வாங்குற மாதிரி ஸ்கெட்ச போட்டு போலீஸ வர வச்சு என்ன பிடிக்க பாக்குறியா? உன்னை எல்லாம் புடிச்சு கொடுக்காம என்னடா பண்ண சொல்ற? பாவி ஜனங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டு நல்ல சோறு தின்னாம நல்ல துணியை போடாம நாயா பேயா உழைச்சு குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து வச்சு நாளைக்கு ஒரு அவசர ஆபத்துக்கு உதவட்டுமேனு உழைப்புக்கு ஆதாரமா ஒரு செயினோ ஒரு தோடோ ஏதோ ஒரு குண்டுமணி தங்கமோ வாங்கி எப்படி பாடுபடுறாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? ஆம்புட்டு பாடுபட்டு சேர்த்து வைக்கிற அவங்க உழைப்ப எந்த ஈவு இறக்கமும் இல்லாம கழுத்துல இருந்து புடுங்கிட்டு போறிய, காதுல இருந்து அறுத்துட்டு போறிய. இதனால எத்தனை பேர் உயிர் போகும் தெரியுமா? மனுஷ ஜென்மமாடா நீங்களா? களவாடுற உங்களுக்கே அம்புட்டு புத்திசாலித்தனம் இருந்தா அந்த குண்டுமணி தங்கத்துக்காக வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுற எங்களுக்கு அதை காப்பாத்திக்க கடுகளவு கூட புத்திசாலித்தனம் இல்லாம யாருக்கும்? உங்களெல்லாம் திட்டம் போட்டு தாண்டா புடிக்க நினைச்சோம். நினைச்ச மாதிரியே பொறியில வந்து சிக்கிட்டிய. மரியாதையா திருடின நகையெல்லாம் போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு திருந்தி வாழ பாருங்க. என்ன அட்வைஸா? பொறியில சிக்கினது நாங்க இல்ல, நீதான். கழுத்துல இருந்து செயின் அறுத்துட்டு போறதுக்கும் கழுத்து அறுத்துட்டு போறதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. திமிரா பேசிட்டு இருந்த அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். பாரதி, எனக்கு இப்ப செயின் வாங்க வந்த அந்த 2.5 லட்சம் ரூபாய் அமௌண்ட் வேணும். உன் கூட வந்தவனுக்கு ஃபோன் பண்ணி தரேன். போலீஸ் இல்லாம அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நான் சொல்ற இடத்துல கொடுத்துட்டு உன்னை கூட்டு போக சொல்லு. இல்ல பணமா தான் அவனுக்கு கிடைப்ப. நீ ஏய், என்னடி சிரிக்கிற? 2 லட்சமா? 10 பைசா கூட உனக்கு கிடைக்காது. எங்க செயினை வாங்க நாங்க எதுக்குடா உனக்கு பணம் கொடுக்கணும்? உனக்கு தைரியம் இருந்தா என் கை கட்ட அவுத்து விட்டு பொறவு பேசி பாரு. செவரக்கோட்டை ஆனந்தி யாருன்னு காட்டுறேன். மச்சி, இவ ரொம்ப ஓவரா பேசுறாடா. இவள 2 போட்டாதான்